நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எகையா பரசுராமங்க எறும்படாடானே பேப்பருங்க. எகையா பரசுராமங்க எறும்படாடானே பேப்பருங்க. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் அமலாக்கத்துறையிலேருந்து ரைடு வந்திருக்காங்க. இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு எளிமையான வடிவத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொலிட்டிக்ஸ்னால் என்னன்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். பொறுமையா, பொறுமை. அரசியல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன்னா அமைச்சர் அவங்க வீட்டுல இன்னைக்கு ரைடு நடந்துட்டு இருக்கு. வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்த் எம்பி ஆகியோரது வீட்டில் அமலாக்கத்துறை திடீர் சோதனையில் இறங்கி உள்ளது. அந்த மாதிரி ரைடு நடந்துட்டு இருக்கு. அவரோட பையனோட வீடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவங்க இடத்துல ஒருத்தவங்க வீட்டுக்கு ரைடு வர ஆரம்பிச்சுட்டு அவங்க சொந்தக்காரங்க ஒன்று விட்ட சொந்தக்காரங்க எல்லா வீட்டுக்கும் போவாங்கன்றதும் நல்லாவே தெரியும். மேலும் திமுக பிரமுகரும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளருமான பூஞ்சோலை சீனிவாசனின் வீடுகளிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். ஏறத்தாழ 7 மணி நேர சோதனைக்கு பின்னர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் இருந்து பையுடன் அதிகாரிகள் வெளியேறினர். அந்த பையில் பூஞ்சோலை சீனிவாசனின் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியின் லாக்கர் உடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த லாக்கரில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதை எடுத்துச் செல்ல அரசு வாகனம் கல்லூரி வந்தது. இது நடந்துட்டு இருக்கு. அங்க நடந்துட்டு இருக்கும் போது அவருடைய ஆதரவாளர்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு குட்டியான இறங்குது. சேர்லாம் இறக்குறாங்க. சேர்ல உட்காந்து எல்லாம் எதாவது சொல்றது அவருடைய ஆதரவாளர்கள்லாம் உட்காடுறாங்க. 8 ரைடு வந்திருக்குனாலே எக்ஸ்ட்ரா காசு சேர்த்து வைக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது, இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு எதுக்கு இப்படி ஆள் இறக்கி விட்டு சேர்லாம் போட்டு உட்கார வைக்கிற ஆதரவாளர் காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் ரைடு விடுறாங்க அப்படின்னா அவர் தப்பு செஞ்சிருந்தா முதலமைச்சர் அவர்களே இந்த மாதிரி விஷயங்களை மாட்டினாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தேவ புனிதர்கள்லாம் அவங்க கிடையாது. ஏன்னா இந்த நபர் இருக்கார்ல, இந்த அமைச்சர்ன்ற நபர், இவருமே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, நாங்களும் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல. ஸோ அந்த வீடியோ கிளிப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி ஒரு நியூஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ்க்கு அப்போ அந்த இது இருக்குல்ல, கொசு வண்டியில் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாநகராட்சியிலேருந்து கொசுவண்டி கையில் மிஷின் மாதிரி வச்சு அடிச்சு வருவாங்கல்ல, இது அமைச்சர் வீட்டை சுற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, அவ்வளோ மக்கள் வெளியே நிற்கிறாங்க, அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் நிற்கிறாங்க. திடீர்னு கொசுவண்டி வந்து இது டக்குன்னு என்ன பார்க்கும்போது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, ஏதோ ஒன்று பண்றாங்கடா அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. இது எக்ஸாம்பிளுக்கு எந்த சொல்லலாம் அப்படின்னா, வேங்கை படத்துல இதே மாதிரி 80 ரைடுன்னு ஒன்று வரும். வரும்போது டக்குன்னு கொசு வண்டி வரும், மாநகராட்சி வரும். ஸோ அது ரிப்ளிகேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ திசை திருப்பும் வேலை. குற்றவாளி யாருடனோ செல்போனில் பேசியதாகவும் அவரை அந்த குற்றவாளி சார் என அழைத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த சார் யார் என்ற கேள்விதான் தற்போது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. அந்த சார் யார் என்ற கேள்விதான் ஸோ அமைச்சர் அவர்களோட ஈடி ரைடு வந்ததுனால ஸோ அவங்களுக்கே ஒரு முன்னாடி ஒரு சில பேட்டியில் சொல்லியிருக்காரு, ரொம்ப பழமையான பேட்டியில் சொல்லியிருக்காரு, நாங்களும் எங்கள் கட்சியிலையும் ஒரு சில தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அமைச்சராக இருந்துக்கிட்டு அவரே ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம்னு சொல்றது பெரிய விஷயம். ஆக்சுவலாக நாங்கள்லாம் புனிதர்கள்னு சொல்கிற இடத்துல நாங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம்னு சொன்னால், அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, அமைச்சராக இருக்கவங்க, பெரிய பதவியில் இருக்கவங்க, நாங்களாம் தப்பே பண்ண மாட்டோம்னு சொல்கிறவங்க பெரிய பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க. நாங்கள் சம்பளம் ₹1 வாங்குகிறோம்னு சொல்லி அவங்க கடைசி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லக்கூடியவங்களே இவ்வளோ தப்பு பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருதுல்ல. சரி, ஓகே, இவ்வளோத்துக்கு ஓரம் வைங்க. இன்னமும் நிறைய அரசியல் கட்டங்கள் இருக்கு, அதையும் கவனிங்க. ராணிப்பேட்டை அரசு பள்ளி இருக்குல்ல, அதோட சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு பையனுக்கு படுகாயமா இருந்திருக்கு. அதாவது அரசு பள்ளி, நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ண சொல்ல வார்த்தையை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ராணிப்பேட்டையில அரசு பள்ளி சுவர் இடிஞ்சு, அதாவது பள்ளிக்கூடத்தோட சுவர் இடிஞ்சு ஒரு பையனுக்கு படுகாயம். அடுத்த நியூஸை பாருங்க. கார்பரேட் ஸ்கூல், அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு குழந்தை செப்டிக் டேங்க் இருக்கு, அவங்க கழிவு நீர் சுத்திகரிப்பாங்க, அந்த இடத்துக்குள்ள விழுந்து ஒரு குழந்தை இறந்திருக்குன்னு சொல்லி அது ஒரு நியூஸ், பிரைவேட் நியூஸ். இப்போ என்ன சொல்றாங்க, நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா இந்த மாதிரி செவரிடி இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்கள் மாத்துறோம், பிரைவேட் ஸ்கூலுக்கு படிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. ஆனால் பிரைவேட் ஸ்கூல்லையும்
பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. வெளிய பாதி வராது. பட் இந்த மாரி நியூஸ் வெளிய வந்துருச்சு. ஏன்னா ஒரு குழந்தை இறந்திருக்கு. ஸோ அது செப்டிக் டேங்க்ல தான் விழுந்திருக்குன்னு சொல்லி ஒரு செப்டிக் டேங்க்லாம் காட்டி ஒரு நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்திருப்பீங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு. அவங்க அப்பா கதறிக்கிட்டு இருக்காப்ல. 3ஆம் தேதி ஒரு நியூஸ். கவர்ன்மென்ட் ஸ்கூலோட செவுரு இடிஞ்சு விழுந்து ஒரு பையனுக்கு படுகாயம் அடைந்தது வந்து 3ஆம் தேதி நியூஸ். 4ஆம் தேதி இன்னைக்கு நடந்த நியூஸ் என்னன்னா, கழிவுநீர் தொட்டிக்குள்ள விழுந்து ஒரு குழந்தை இறந்திருக்கு. ஸோ கவர்ன்மென்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல். இப்ப என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, 500 கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல் தத்தெடுக்க போதாம். தத்தெடுத்து நடத்த போறாங்கன்ற மாரி சொல்றாங்க. இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம சென்னை ஏர்போர்ட்ல மேல இருந்து சீலிங்ஸ் உடைஞ்சு விழுந்துச்சு, சீலிங்ஸ் உடைஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு கணக்கா வச்சுக்கோங்க. சீலிங்ஸ் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். கவர்ன்மென்ட் செக்டாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சில கட்டுப்பாடு இருக்கும்ல. பஸ்ஸா இருக்கட்டும், ஃப்ளைட்டா இருக்கட்டும், அப்புறம் அது என்ன சொல்றது? அந்த ட்ரெயினா இருக்கட்டும். இது எல்லாமே பிரைவேட்ட குடுக்கணும், தனியார் மயமாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மோனோபொலி போயிட்டு இருக்கா? அதாவது தனியார்கிட்ட குடுக்குற மாரி ஒரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்தா சரி பண்ணுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ன்றது வந்து ஒட்டுமொத்த நாட்டையுமே கட்டுப்படுத்தி கட்டி ஆளக்கூடிய விஷயம். டாக்ஸ் கட்டுறீங்க, எல்லாமே பண்றீங்க, எல்லாம் ஓகே. உங்களுடைய வரி பணம் ஃபுல்லா கவர்மெண்ட் கிட்ட தான் போகுது. அந்த கவர்மெண்ட் கரெக்ட்டா அத பிரிச்சு அந்தந்த துறைக்கு கரெக்ட்டான வேலைகள செஞ்சுச்சு அப்படின்னா, இது ரொம்ப கிளியரா சூப்பரா இருக்கும். ஸோ ஊடால இருக்க முதலைகள் அத பிடுங்கி திங்கிறதுனால தான் இது சரியில்லாம தவறா முடியுது. தப்பான ஒரு சிக்கல் உருவாகுது. ஓகேவா? அப்ப பிரச்சனை அரசியல்வாதிகிட்ட இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளால அத சமாளிக்க முடியல. அதனால பிரைவேட்ட குடுக்க போறோம். அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு போறாங்க. கவர்மெண்ட் இருந்து 500 ஸ்கூல பிரைவேட்ட்ட குடுக்குறீங்க அப்படின்னா, என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இதே மாரி அரசாங்கம் நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பிரைவேட் கிட்ட கொண்டு போறதுக்கும் ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? அனைத்தும் தனியார் மயமாக்கப்படுது. அமெரிக்கா நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட்டுக்குன்னு எதுவுமே இருக்காது. அந்த அமெரிக்காவே கவர்மெண்ட்டோடதே கிடையாது. நோட்டு இருக்குல்ல. நோட் அடிக்கிறது வந்து கவர்மெண்ட் தானே அடிக்கணும். அமெரிக்கா அடிக்கவே இல்ல. இந்த உங்களுக்கு கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த கவர்மெண்ட்டுக்கு நிகரா செஞ்சவர் தான் ஆபிரகாம் லிங்கம்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல. அவர் அதான் பண்ணாரு. அதனால தான் அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஸோ அவர் அத செஞ்சிருந்தாரு அப்படின்னா, அமெரிக்கா தனியா ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்கியிருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க கார்ப்பரேட் விடவே விடாது. அதே மாரி தான் உலக நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி இருந்து வருவானுங்க. நாங்க உதவி செய்றோம், உதவி செய்றோம். அதாவது ஒரு முதலையில உருவாக்கி வச்சுருவானுங்க. திருடக்கூடிய முதலைகள். அரசியல்வாதிகள்லாம் பாருங்களேன். எல்லாரும் தியாகிகளா இருந்த அரசியல்வாதி வந்தாங்க. அப்படி வந்தவங்கலாம் காணாம போயிருவாங்க. அதுக்கப்புறம் வரவங்க இப்பலாம் பெரிய முதலைகளா தான் இருக்குங்க. இந்த முதலைகள்லாம் என்ன பண்ணுது? வரி பணத்தெல்லாம் ஏய்ச்சு தனக்கு சொத்து சேர்த்துக்குது. இத புரிஞ்சுகிட்டு இந்த கார்ப்பரேட் என்ன பண்ணுது? ஆக்சுவலா அத உருவாக்கி விடுறதே அவைங்க தான். டொனேஷன் குடுக்குறேன், அது குடுக்குறேன்னு சொல்லி உருவாக்கி விடுறதே அவைங்க தான். ஸோ இப்படி உருவாக்கி விட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல உங்கனால இந்த கவர்மெண்ட்டே நடத்த முடியாது. உங்கள நாங்க தேவதூதர் மாரி காப்பாத்த வரோம். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இந்த சைன் போட்டு இந்த இடத்த எங்களுக்கு எழுதி குடுத்துருங்க. நாங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம். நாங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு புதுசா எல்லாம் மாறும். அப்ப நீங்க பார்ப்பீங்க. பரவால்ல கார்ப்பரேட் சூப்பரா நடத்துதுன்னு பார்ப்பீங்க. நாளைக்கு கவர்மெண்ட்ன்றது வந்து வெறும் சைன் பேப்பர் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அடிப்பாங்கல்ல. அந்த மாரி ஒரு இடத்துக்கு மட்டும் தான் இருக்கும். அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. வெறும் பொம்மைகள். ஆல்ரெடி பொம்மைகள் தான். பட் இதுக்கப்புறம் ஓப்பனாவே பொம்மையா இருக்கும். ஆடும் என் பொம்மை எங்க அண்ணன் ஒரு பொம்மை ஆடும் பொம்மை 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 மொத்த கண்ட்ரோலும் கார்ப்பரேட்டா போகும். இதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கான அச்சாணி. இப்ப நடக்குதா? 500 பள்ளிகள் தனியார் மயமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருதா? இத நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இத பிடிச்சு நூல் பிடிச்ச போல போங்க. எல்லாமே கார்ப்பரேட் கிட்ட போகுது அப்படின்னா, அந்த கார்ப்பரேட் ஒரு மிகப்பெரிய முதலாளியா இருந்தான் அப்படின்னா என்ன நடக்குது? அவன் சொல்றது தானே இங்க நடக்கும். இதுதானே நாங்க ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். கேட்டா இது இலுமினாட்டின்றீங்க. பைத்தியக்காரங்களா? சரி ஓகே. நெறைய விஷயங்களுக்கு பாருங்க. கவர்மெண்ட் அந்த பொங்கல் பரிசு வாங்குவாங்கல்ல. உங்களுக்கு புரியுதா? இந்த தீபாவளி பரிசு காத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு முத்து படத்துல ஒரு டயலாக் வரும்ல. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அந்த மாரி பொங்கல் பரிசை வாங்குறதுக்கு வயதானவங்கலாம் கஷ்டப்படுறவங்கலாம் சந்தோஷப்படுறாங்களாம். ஒரே ஒரு விஷயம் தான். இந்த பொங்கல் குடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. நீங்களே போடுங்க. யார் யாருக்கெல்லாம் நீங்க ஒரு பொங்கல் இப்ப ஒரு பெண் பார்ப்பாங்க, ஆண் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பீங்க. ஒரு குடும்பம் நடத்துறவங்க தான் ஒரு பார்க்குறீங்க நம்ம வீடியோஸ. ஸோ ஒரே ஒரு லிஸ்ட் போடுங்க. நீங்க ஒரு பொங்கல் நடத்துறீங்க. அதாவது உங்க வீட்ல ஒரு கிராண்டா ஒரு பொங்கலே நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஐ மீன் பொங்கல், கரும்பு இது மாரி எல்லா செலவு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி செலவாகும்பா. அதனால நான் பொதுவா சொல்லல. நீங்களே கீழ ஒரு லிஸ்ட் போடுங்க. பொங்கல் கொண்டாடணும்னா என்னென்ன செலவாகும்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. இந்த லிஸ்ட்ட நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு, இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளோ குடுக்குது? ஒரு ரூ. 1000 குடுக்குறாங்களா? சரி ஓகே. 2000ன்னு வச்சுக்குவோம். நம்ம எக்ஸ்ட்ராவே சொல்லுவோம். ஒரு ரூ. 2000 குடுக்குறாங்க. ஒரு வருடத்துல தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகைன்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையில தன்னோட சுயமா சம்பாரிச்ச காசுல கொண்டாட முடியாத நிலைமையில வச்சிருக்காங்க அப்படின்னா, இது இது உங்களுக்கு புரியவே இல்லையா? கவர்மெண்ட்ட போய் வாங்கி காச வாங்கி தான் நீங்க பொங்கல் கொண்டாடணுமா? இது உங்களுக்கு தன்மானத்துல ஒரு மாரி இதாகல, ஈகோ கிளாஸ் ஆகலையா?
உங்க வீட்ல தான் பொங்கல் கொண்டாட போறீங்க. உங்க வீட்ல உங்க குழந்தைங்க, உங்க அம்மா, அப்பா எல்லாம் சாப்பிட போறீங்க. நீங்க திங்கிற ஒரு பொங்கல் கூட கொண்டாட வக்கு இல்லாம தான் கவர்மெண்ட்ட போய் அந்த ரூ. 1000 வாங்கிட்டு வந்து கொண்டாட போறீங்களா? இது என்ன மாரி ஒரு நிலைமையில இந்த அரசாங்கம் உங்கள வச்சிருக்குன்னு தெரியுதா? வரி பணம் கட்டுறீங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு தீப்பெட்டி, ஒரு சாதாரண தீப்பெட்டி 50 பைசாலேருந்து இப்போ ரூ. 1 விக்கிறாங்களா? அந்த ரூ. 1 தீப்பெட்டியில எவ்வளோ வரி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஒவ்வொரு இதுலயும் டாக்ஸ் நீங்க குடுத்துட்டு தான் இருக்கீங்க. கவர்மெண்ட்டுக்கு நீங்க பணம் கட்டிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமயும். உங்களுக்கு தெரிஞ்ச டாக்ஸ்னா என்ன? பெரிய பெரிய பிரம்மாண்டமான பொருட்கள் வாங்குறதுல டாக்ஸ். மத்த எல்லாத்துலயும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிந்தது பெரிய பெரிய டிவியோ, ஒரு காரோ, பைக்கோ வாங்கும்போது உங்களுக்கு டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோட் டாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிருவாங்க. இது உங்களுக்கு தெரியும். பட் இதெல்லாம் வாங்க முடியாத ஆட்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களும் ஒரு சில விஷயத்த டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, ஒரு இப்ப பிச்சை எடுக்கிறான் பார்த்தீங்களா? அவரு கூடயே ஒரு டாக்ஸ் கட்ட தான் முடியும். ஏன்னா, பிச்சை எடுக்கிறாரு. அப்ப பிரச்சனை இல்ல. ஆனால், அவரு ஏதோ சாப்பாடுக்கு பொருளோ, ஏதோ ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்குறாருல்ல. சாதாரண கடையில ஹோட்டல்ல சாப்பாடு வாங்குனாலும், அதுல எக்ஸ்ட்ரா பே பண்றாரு. அந்த பே டாக்ஸ்ல தான் ஆட் ஆகுது. ஸோ, இப்போ ஒரு சாதாரண பிச்சை எடுக்கிற ஒரு நபருக்கு கூடயே டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்காரு இந்த நாட்டுல. ப்ரோ அது எப்படி ப்ரோ சொல்ற? இப்ப நான் இப்போ ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கிறேன். நானே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். சச்சக்காரனுக்கெல்லாம் காரணம் சொல்ல போறா. கையெடுங்க சார். யூ நோ ஹூ ஹி இஸ். போப்பா. காட்ஸ். ஒரு பிச்சை எடுக்கும்போது ஒருத்தவங்க ரூ. 1000 ஒரு வாரத்துக்கு சம்பாரிச்சு ரூ. 1000 சம்பாரிச்சிட்டேன். ஏதாவது பண்ணணும். இந்த ரூ. 1000 வச்சு என்ன பண்ணுவேன்? அதாவது இந்த ரூ. 1000 பிச்சு பிச்சு தின்பேனா? கிடையாது. போய் ஹோட்டல்ல போய் பன்னோ, இல்ல டீயோ எதையோ ஒண்ணு குடிக்கிறோம். ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம். இந்த ஒரு விலை இருக்குல்ல, ரூ. 10 டீன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீல ஒரு விலை இருக்குல்ல, அதுல டாக்ஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து டீ தூள் வாங்குறீங்கல்ல, டீ தூளுக்கு டாக்ஸ் இருக்கு. ஸோ டீ தூளுக்கு டாக்ஸ் இருக்கு. அந்த கிளாஸ் குடிக்கிறீங்கல்ல, அந்த கிளாஸ்க்கு டாக்ஸ் இருக்கு. அந்த கடை நடத்துறான் பாருங்க, கடை நடத்துறதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே டாக்ஸ் இருக்கு. இது எல்லாம் எங்க வந்து ஆட் ஆகுது? அந்த ரூ. 10 டீக்குள்ள ஆட் ஆகுது. சின்ன சின்ன அமௌண்ட்டா தான் இருக்கும். ஆனா பெரிய பெரிய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இதுக்கு செய்யும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டா மாறும். உங்களுக்கு புரியுதா? சாதாரண பிச்சை எடுக்கிறவங்க கூட டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ. ஸோ இப்போ எல்லாருமே நம்ம டாக்ஸ் கட்டுறோம். அப்போ இந்த பணம் ஃபுல்லா கவர்மெண்ட்ட போகுது. இந்த கவர்மெண்ட் சரியா சொன்ன முடியாது. பிரிச்சு குடுத்துருந்துச்சுன்னா இந்த சிக்கல் இல்ல. அப்போ பிரிச்சு குடுக்குறதுல தான் இங்க சிக்கல். பிரிச்சு குடுக்கும் நபர்ட்ட தான் சிக்கல். அத நீங்க களைஞ்சிட்டீங்கனாலே, அத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இங்க பிரச்சனை முடிஞ்சிரும். அத நீங்க புரிஞ்சுக்கவே கூடாதுன்றதுக்காக தான் உங்கள முட்டாளாவே வச்சிருக்காங்க. கடவுளே என்ன அஜித் ஏன்டா இப்படி பண்றீங்க? உசுர வாங்காதீங்கடா. அண்ணன் யாரு? தலபாதி. இப்ப நான் சொன்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிரும். புரிஞ்சுச்சா? புரியலல? ஜேய், இந்த நாள் உனக்கு மட்டும் ரிப்பீட் ஆகலடா. நீ செத்தா எனக்கு ரிப்பீட் ஆகுது. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா நடக்குது. ஏதோ நடக்குது, நடந்துட்டு போட்டா. I'm not bothered about that. பட் எனக்கு as per plan கலவரம் வெடிக்கணும். ஒரு அரசியல் புள்ளியை பிடிச்சு வச்சுட்டாங்க ஒரு ஊர் மக்கள். எதுக்குன்னா அப்படின்னா ஒரு இடத்துல அவங்க ஒரு அரசியல் அதிகாரியை பிடிச்சு வச்சிருக்காங்க. கலெக்டர் முதல் கொண்டு அங்கே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மக்கள் இங்கே நிற்கிறாங்க. அவங்கள விலக சொல்றாங்க. விலங்க பெண்கள்லாம் நிற்கிறாங்க. ஸோ பெண்கள்லாம் விலக சொல்றாங்க. வயதான பாட்டிலாம் இருக்காங்க. இந்த பாட்டின்னு ஒரு விஷயம் ஞாபகம் தான் தெரியுது. ஒரு பாட்டியை தேடிட்டு இருக்காங்க. தனிப்படை விட்டு தேடிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? காலனிகள் இருக்குல்ல, அந்த காலனிகளா, அந்த காலனியை தூக்கி செவுத்துல எரிஞ்சாங்க. அந்த செவுத்துல எரிஞ்சது நோக்கம், அந்த செவுரு நோக்கம் கிடையாது. செவுத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வால்பேப்பர், ஒரு பேப்பர் இருந்துச்சு ஒட்டியிருந்தாங்க. அந்த பேப்பர் தான் நோக்கம். அந்த பேப்பர்ல இருக்க நபர் தான் பிரச்சனை. ஸோ அந்த பாட்டியை தனிப்படைகள் போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் இல்லை, நாட்டுக்கு அச்சுறுத்தலான பாட்டி இல்லை அந்த பாட்டி. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதுன்னு சொல்லி பாட்டு பார்த்துருக்கோம் நம்ம. ஒரு பாட்டியை தேடி தனிப்படை அனுப்புனதை இங்கே தான் பார்க்குறோம். ஓகே, அதே மாதிரி ஒரு பாட்டி, ஒரு ஆண்டிஸ் எல்லாமே நின்று தடுத்துட்டு அவங்களோட கோரிக்கையை கேட்குறாங்க. அந்த மக்களை விரட்டி விட தான் பார்க்குறாங்க. எப்படியாவது விரட்டி விட்டு இந்த நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும் தான் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த அதிகாரியே வராரு. ஓட்டு கேட்கறதுக்கு இப்பெல்லாம் யாருமே வரலையே. அதான் அவங்க கேட்குறாங்க. ஓட்டு கேட்கறப்ப நடந்தாலும் தானே வரீங்க வீடு வீடா? இப்போன்னு வரதுக்கு என்ன கஷ்டமா இருக்கா அவங்களுக்கு? இதுமா 100 வண்டி நிற்குதுமா. 100 வண்டியாக இருந்தாலும் 150 வண்டியாக இருந்தாலும் இறங்கி வாங்கடான்னு சொல்றாங்க. ஸோ சரியான கேள்வி. மக்கள் ஆரவாரப்படுத்தலை, கோவப்படலை, எதுவும் பண்ணல. நாகரிகமா கரெக்டான கேள்வி கேட்குறாங்க. அதுதான் இந்த பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் கோபத்தில் ஆக்ரோஷமா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கையில் ஆயுதத்தை எடுத்துருவாங்க. அடிச்சு டம்முன்னு அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. அவங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. உங்களுக்கு புரியுதா? யாருக்கிட்ட எப்படி பேசணும்? நீ தெளிவாகிட்ட அப்படின்னா உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நீ எங்க மிஸ்டேக் பண்ணுவியோ அங்க உன்னை அடிப்பாங்க. இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? கோவப்பட்டு அந்த அதிகாரியை சிறைபிடிக்கிறது அந்த மாதிரி போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது சிக்கலா மாறி இருக்கும். அந்த மக்களுக்கு அந்த அதிகாரி வந்து பேசியிருக்கவே மாட்டார். அவங்க நாகரிகமா அதை கையாண்டோடனே வந்து கேட்குறாங்க. ஓகே நாங்கள் சரி பண்ணி கொடுத்துறோம். எங்க பார்வைக்கு இது வரவே இல்லை, எங்கள் பார்வை கொண்டு வந்துட்டீங்கன்னு நாங்கள் சரி பண்ணிடுறோம்னு சொல்றாரு. இந்த பார்வையை, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த அதிகாரி பார்வைக்கு கொண்டு வந்துட்டீங்களா, நாங்கள் இனிமே சரி பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப இத்தனை நாள் அந்த மக்கள் அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்களா? அது ஏன் அந்த அதிகாரி பார்வைக்கு போகல? புரியுதா? இதுதான் மேட்ரு.
அப்போ மேல ஒரு தலைக்கட்டு இருக்காப்புல. அவருக்கு விஷயத்த கொண்டே போய் சேர்க்காம வச்சிருக்கவன், ஏன்னா அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறான். இதுதான் பாலிடிக்ஸ். புரிஞ்சுக்கோ. இந்த பாலிடிக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா, எவன் வேணா எங்கெங்க செங்கல பெத்தெடுக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். அந்தந்த செங்கல மட்டும் நீங்க தட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்லர் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும். நம்ம கிளியரா இருக்கலாம். மேல் அதிகாரிகள்ட்ட போகவே விட மாட்டாய்ங்க ஒரு சில விஷயத்த. ஏன்னா, கீழ இருக்கவன் அத செமிச்சு தின்றுப்பான்ல. இப்போ மேல இருக்க ஒரு முதல வந்து கொஞ்சம் தின்னுட்டு, கொஞ்சம் கீழ போட்டுருக்கு. அந்த எலும்ப வச்சுட்டு மக்களுக்கு செய்டான்னு சொல்லுவோம். அந்த எலும்ப என்ன பண்ணுவான் தெரியுமா? துண்டு துண்டா வெட்டி வெட்டி பாதி பாதி எடுத்து உள்ள இருக்க மஞ்சாச்சோறு இருக்குல்ல, அத மட்டும் கொஞ்சோண்டு பிச்சு மக்கள்ட்ட போட்டான்னா, அந்த தேவை எப்படி அங்க பூர்த்தியாகும்? ஆகாது. அப்போ அந்த விஷயத்த அவங்க கோரிக்கையா வைப்பாங்க, மனு வைப்பாங்க. இந்த மனு எங்க போகும் தெரியுமா? மேல போகணும். மேல போக விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் எலும்பு குடுத்துட்டாரு. அந்த எலும்பனாச்சும் குடுத்திருந்தாங்கன்னா அவைங்க அமைதியா இருப்பாய்ங்க. அந்த எலும்பே இவைங்க பாதி பாதி பிச்சு தின்ட்டாங்கல்ல. ஸோ புரியுதா? இது ஒரு செயின் லூப் மாரி நடக்குது. புரியுதா? முதலைட்ட விஷயம் போகவே போகாது. ஏன்னா முதலை கீழ இருக்க சின்ன சின்ன குள்ளநரிகள்லாம் தின்னுட்டு இருக்குல்ல. இவங்க போய் குடுத்தாங்கன்னா இவங்கள கேள்வி கேட்பாங்கல்ல. ஏன்டா திருட்டு பயலுங்களா? நானே ஒரு திருடன். நீ என்கிட்டயே திருடுறன்னு கேள்வி கேட்பான்ல. நானே பெரிய ரவுடிடா. அதான்டா முதல்ல. அப்புறம் தான்டா இதெல்லாம். இப்படி ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள தான் இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கு இந்த அரசியல்ன்றது ஒரு பிம்பம். இதுக்குள்ள உடைக்கவே முடியாது. எந்த ஆட்சி, எந்த அரசியல்வாதி வந்தாலும் இதுதான் நடக்கும். அப்போ உனக்கு எப்படி விடிவு காலம் இருக்கும்? சூரியன் வந்தால் விடியாது, சந்திரன் வந்தால் விடியாது. நீ விடியாம, அதாவது உன் தலையில ஒரு விடியல் வராம இங்க எதுவுமே மாறப்போறதில்ல. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. பழைய கட்சிகள்லாம் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, புதிய கட்சிகள் வருதுல்ல. அதாவது டிவிக கட்சிலாம் வந்திருக்குல்ல. அவங்க ஐடி விங்ஸ் இருக்காங்கல்ல. புதிதான அரசியல் பிரமுகர்கள். அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்ல. ஒரு சில விஷயங்கள அழிச்சிடுறாங்க. அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பொங்கல் பரிசு குடுக்கக்கூடிய வக்கில்ல அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பொங்கலுக்கு கரும்பு இந்த மாரிலாம் குடுக்குறாங்கல்ல. இது குடுக்கக்கூடிய உங்களுக்கு வக்கில்ல அப்படின்ற மாரி சொல்ல வராரு. ஓகே, நல்ல கேள்வி தான் கேட்கிறாரு. இப்ப நாட்டு மக்கள் பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்காங்கன்றத அவரே ஒத்துக்கிறாரு. அந்த பிச்சைய கூட ஒழுங்கா தர மாட்றீங்களேடா அப்படின்றத சொல்ல வராரு. இது மேல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? இந்த போஸ்ட் எடுத்து டேக் பண்ணி ஒருத்தர் போட்டிருக்காரு. ஏன்டா மிக்ஸி கிரைண்டர்ல இலவச மிக்ஸி கிரைண்டர் டிவிலாம் குடுத்தது தூக்கி போட்டு உடைச்ச குரூப் தானடா பைத்தியக்காரங்களா அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? கனெக்ஷன் இருக்குதா? ஒரு படத்துல என்ன சொன்னாரு? இலவசங்களை குடுத்தோம்டா மக்களை ஏமாத்திருக்கீங்கன்னு கேட்கறீங்க. திருப்பி அதே இலவசத்தை ஏன்டா குடுக்கலன்றது கேள்வி இவங்க தான் கேட்கறாங்க. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இப்போ வரப்போறது தான் முக்கியமான கட்டங்கள். அதாவது மக்களை இந்த அமைச்சர்கள், பதவியில் இருக்க ஆட்கள்லாம் எப்படி பார்க்கறாங்க, சாதாரண தொண்டர்கள்லாம் எப்படி பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு கிளிப் இருக்கு. அந்த கிளிப்பை நீங்க பாருங்க. பரசுராமங்க, எருமடாடானே பேப்பருங்க. எருமடாடானே பேப்பருங்க. அந்த கிளிப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நிலைமையில தான் அவங்க தொண்டர்கள் இருக்கட்டும், அவங்க கட்சி கூட்டங்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க. இது என்னன்னா அதிகாரம். அதிகாரம் வந்துருச்சுனாலே தலையில எல்லாருக்குமே ஒரு கொம்பு முடியும். ஏன்னா எல்லாருமே சார் சார் ஐயா ஐயான்னு நிற்பாங்க. நிற்கும் போது நமக்கு பொறுப்பு வரணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னு ஒருத்தர் பாட்டு போயிட்டாப்ல. ஸோ பதவி வந்தபோது நமக்கு வந்து முதல்ல பணிவு வரணும். இவங்க கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லுங்க, ஓகே இப்படி பேசணும். அது பணிவு. அதை கூப்பிட்டு இங்க வா, அதை பண்ணு, இதை பண்ணு, நீ அதானே நீ தானே, இது என்ன கேள்வி? இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆள் வர போறாரு. இவர் தான் இலங்கை மக்களுக்காக பயங்கரமா போராடினவர். நேரடியா இலங்கையெல்லாம் போய் கள நிலவரத்தெல்லாம் பார்த்து வர நம்பர். இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா? அதாவது அவருக்கு தேவைன்றப்போ ஒரு குரூப்பை பயங்கரமா எதிர்க்கிறாரு. அதாவது முக்கியமான குரூப்பை, தலைமையில இருந்த குரூப்பை எதிர்க்கிறாரு. Kindly listen me. I was expelled from DMK. You don't know the fact. நீங்களா தமிழின தலைவர், இன துரோகி. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? அப்படி என்றால் என்னை அல்ல, நானே என்னை வஞ்சித்துக் கொள்வதாக அர்த்தம். பட் ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு அப்படி இப்படின்னா, அதுக்கப்புறம் அவருடைய முன்னெடுப்புல பாருங்க எந்த மாதிரி நடக்கிறாரு பாருங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இடையூறு வருவதாக இருந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேவைன்னா நாங்க எதிர்ப்போம், தேவையில்லை அப்படின்னா ஆதரிப்போம். ஸோ இதுதான் அரசியல். இந்த அரசியல் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதுங்களெல்லாம் நம்பி நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் ஒரு குரூப் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ என்ன ஒரு பேப்பர் பாடு கட்சியாக இருந்தாலும், டம்மி பீஸாக இருந்தாலுமே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் முதல்ல நம்ம யாரு பின்னாடி நிற்கிறோன்றது தெரியும். இந்த பிரச்சனைனால, அதாவது இவங்க பின்னாடி இருக்கிறனால நம்ம லைஃப் மாறுமா, சேஞ்சஸ் இருக்கா நம்ம லைஃப்ல அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிங்க. ஓகே, உங்களுக்கு மட்டும் ஒரு பெட்டி வருது, உங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கிடைக்குது, நீங்க நல்லா இருப்பீங்க, அந்த குரூப்போட இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா சுயநலம்.
அது எவ்வளவு நாள் வாழ்ந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருந்தாதான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்க மட்டும் நல்லா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையில தான் முடியும். இந்த பொதுநலம் வேணும். இல்ல அப்படின்னா நீங்க பிரச்சனையில தான் சிக்குவீங்க. இலங்கையில் நடந்த மக்களுக்கான பிரச்சனையும் இப்படிதான் நடந்துச்சு. அங்கேயும் இதே மாதிரி ஆட்கள் வேற வேற வடிவத்துல இருந்தாங்க. இப்போ இலங்கைக்கு போராடினாங்கல்ல விடுதலைக்காக, அங்க எத்தனை இயக்கங்கள் இருக்குன்ற எத்தனை பேருக்கு தெரியும்? எல்டிடி மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். ஆனா ஏதாவது பொதுவா மக்களுக்கு தெரியும். அதுவே நிறைய பேருக்கு தெரியல. பிரபாகரன் நம்ம போட்டோ காட்டி இது யாருன்னு கேட்டா தெரியலப்பா நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா எத்தனை இயக்கங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சுயநலத்துக்காக வேலை பார்த்தேன். புரியுதா? இப்போ விடுதலை புலிகள் எல்டிடி மட்டும்தான் ஒழுங்கான நெறிமுறைகள்ல ஒழுங்கான விஷயங்களுக்காக போராடினாங்க. அதுக்காக தான் சஸ்டெயின் ஆனாங்க. பட் அதுலயும் ஒரு சில குளறுபடிகள் இருக்கு. அதை நம்ம அப்புறம் பேசலாம். பட் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு இலங்கையில செத்த மக்களுக்கான காரணம் பேஸ்மெண்ட் லைன் இருக்குல்ல, அது ஏன் அப்படின்றது தேடினீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். அதே தான் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. இங்கே அரசியல்ன்ற ட்ராமால நடந்துட்டு இருக்கு. அங்கே போராட்டம்ன்ற ட்ராமால நடந்துச்சு. ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே கள அரசியல் தான். ஸோ இந்த அரசியல் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நான் கோயிலுக்கு போனதே இல்லை. நான் கோயிலுக்கு போனதே இல்லை. சினிமா படப்பிடிப்புகள் சுத்தி பார்க்கறதுக்காக போனே தவிர எனக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. சின்ன வயசுல இருந்து கிடையாது. கோயிலுக்கே போன இதுல சாமியெல்லாம் கும்பிட்டது மாதிரி தான் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி பண்ணுவாரு. கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதை நிமித்தமா போனோம். அந்த இடத்துல போய் இந்த விஷயத்த செய்யணும்னா அவங்களை அவமரியாதை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் நம்ம ஆட்களும் பண்றாங்க. ஆனா அதை மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அது தப்புன்னு சொல்றாங்க. இது பகுத்தறிவு கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த பகுத்தறிவு பிம்பத்தை தூக்கி பிடிக்கிற குரூப்ல இருக்க தலைமைகளே இதுதான் பண்றாங்கன்னா எங்க உங்க கொள்கை முரண்பாடு? ஒரு கொள்கைனா என்னன்றதே தெரியல. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு கொள்கை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கடவுளே இல்லைன்னு நான் சொல்றேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தானே என்னோட நடப்புகள் இருக்கணும். எவ்வளவுதான் விஷயமா இருந்தாலும் மரியாதைத்தமா இருந்தாலும் சொல்லிடணும் அவங்ககிட்ட. இங்க பாருங்க, என்னோட கொள்கை இதான். நான் மக்கள்கிட்ட இதான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு நீங்க கூப்பிடுறீங்கன்றக்காக நான் போய் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு போய் இதை எப்படி மக்கள்கிட்ட நான் பேச முடியும்? ஏன் அப்படி பேசணும் தெரியுமா? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்க அதை திங்க் பண்ணணும். ஏன்னா நீங்க சரியான கேள்வி கேட்கணும். தலைவரே, நீங்க கடவுளே இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு சில சாமி சில பிள்ளையார் சிலைலாம் போட்டு உடச்ச குரூப் தானே தலைவரே நீங்க. ஆனா கடவுள் இருக்க கோயில போய் தான் நீங்க கும்பிடுறீங்க. அந்த அதாவது கடவுளை கும்பிடுறத விட அந்த படி இருக்குல்ல, அந்த படியை கும்பிட்டு போறீங்க. எல்லார் வீட்லயும் அந்த படி இருக்க தானே செய்யுது. அந்த படியை கும்பிட்டு போறீங்க அப்படின்னா அப்ப நீங்க உங்களுடைய கொள்கை எங்க போச்சு அப்படின்ற கேள்வி நீங்க நறுக்குன்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க கொள்கையில தெளிவா இருந்திருப்பாங்க. பட் இவங்க யாரு, இவங்க என்ன சொன்னாலும் கேட்கறவங்க தானே நினைக்கிறதுனால, உங்களை ஏளனமா பாக்குறதுனாலதான் இவங்க இவ்வளவு தைரியமா எல்லாமே பண்ணிட்டு திருப்பி உங்ககிட்ட கொள்கையை பேசுறாங்க. இதான் விஷயம். திருந்த வேண்டியது அவங்க இல்ல, நீங்க. ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? இதெல்லாம் ஏன் ப்ரோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, டாலர் மதிப்பு திரும்பியும் பொருளாதாரத்துக்கு நிக்கிறேன். ஒரு டாலரோட மதிப்பு நான் பார்த்தப்போ 84 இருந்துச்சு கடைசி. இப்போ 86 இப்படியே ஏறிக்கிட்டே போகும். அதோட விளைவு என்னன்னு ஒண்ணு தெரியாது. ஒருத்தர் சொல்றாரு, கண்ணுக்கு தெரியாத ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத பேசுறாரு. தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள்? எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? கடைசியா அதை சொல்லிட்டு முடிச்சிடறேன்ப்பா. யார் எதை முட்டு கொடுத்து தூக்கிட்டு போறாங்களோ, இப்ப 2 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த 2 பேர் பேசுற விஷயங்கள்ல ஒரு அரசியல் இருக்கு. சுதந்திர போராட்டத்துல இருந்து இந்த அரசியல், அந்த முதல்ல ஒரு நபரை பத்தி பேசுறாங்கல்ல, அந்த நபரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் நடக்கிற அரசியல் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிடும். தூக்கு எதிர கொடுக்கப்பட்டது. தூக்கு எதிர கொடுக்கப்பட்டது. எந்த வழக்குல அவர் போட்டாங்க? அதுதான் இந்த வழக்குல தான் போட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அதுல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பேப்பர் எதுக்கு? சுயசரிதை எழுதணும்ல. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத பாரு. Who is this guy?